நினைத்து நினைத்து பார்த்தேன். முத்துக்குமார்னா எங்களுக்கு ரொம்ப நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருப்போம். சின்ன வயசில் கபடி ஆடுறதுலேருந்து புல்பட்டி ஆடுறதுலேருந்து எல்லாம் ஒன்றா இருந்தோம். எப்போ வந்தார்னா எங்கள் தறியாண்ட தான் இருப்பார். அப்படியே இருக்கும்போது நான் தறி நெய்ய ஆரம்பித்தோன்னா எங்களாண்ட வந்து உட்காந்துன்னு நல்லா இப்படி இப்படின்ட்டு அப்புறம் இது பண்ணுவார். 6வதுலேருந்து 12வது வரையும் பயணித்தவங்க. அதே மாதிரி நான் அவங்களுக்கு முன்னாடி நான் கேட்டேன், நான் வந்து எல்கேஜிலேருந்து கிராமத்து நண்பர், கிராமத்துடைய எதிர்வுடைய எங்கள் தோட்டம் அவரு கூட நாங்கள் கிராமத்து பிள்ளை, கிராமத்துடைய பாலிவுட் நண்பகம். நாங்கள் அது முத்துக்குமார் வந்து பந்து விளையாடிய இடம். நான் முத்துக்குமார், அவருக்கும் எனக்கும் 7 வயது வித்தியாசம். +2 முடிச்சுட்டு இந்த பச்சைப்பன் கல்லூரியில பிகாம் படிச்சுட்டு இருக்கேன். அப்பா அவர் 7ஆம் வகுப்பு படிச்சிருந்தார். அந்தரசன் மேல்நிலைப் பள்ளியில 7, 8 படிக்கும் போது 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு காலங்கள்ல கவிதை நிறைய எழுதுவார். திரு எக்பர்ட் சச்சிதானந்தம் அன்றைக்கு உதவி தலைமை ஆசிரியர் இருந்தார். அவர்தான் அவருடைய கவிதையெல்லாம் தொகுத்து முதலாக தூசிகள்னு ஒரு சிறு தொகுப்பு ஒன்று போட்டோம். காஞ்சி இலக்கிய வட்டத்துடைய முதல் கவிதை வெளியீடாக நான் முத்துக்குமாருடைய கவிதை தொகுப்பு தான் இருந்தது. காஞ்சிபுரத்தில் அப்போ இருந்த முக்கியமான ஒரு இலக்கிய அமைப்புகளை இலக்கிய வட்டம் ஒன்று. அந்த கூட்டங்களுக்கு அவங்க தகப்பனார் வருவார், அவரோட இவரும் உடன் வருவார். சின்ன பையனாக அவர் வருவார். அப்போ அங்கே ஆர்வமாக வந்து நிறைய புத்தகங்கள் வாங்குவதை நான் பார்த்துருக்கிறேன். 11ஆவது வகுப்பு வந்ததுக்கப்புறம் அவர் நிறைய கவிதைகள் எழுதுவதே எனக்கு கவனத்திற்கு வந்தது. கவிதைகளை படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ரொம்ப வித்தியாசமான முறையில் இவர் சின்ன பையன் இவ்வளோ தூரத்துக்கு எழுதுறது எனக்கு அப்போ பார்க்குறப்போ ரொம்ப வியப்பாக இருந்தது. ஆனால் அவரும் நானும் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி பள்ளியில் நடந்தது. அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று நினைக்கிறேன். திங்கட்கிழமை அவன் பள்ளிக்கு வந்த ஏற்பாடு அவனை வந்து சஸ்பெண்ட் பண்ணதாக ஒரு செய்தி வந்தது. அன்றைக்கு இருந்த தலைமை ஆசிரியர் எதுவுமே எங்ககிட்ட கேட்கல. மாணவர்கள் வழியாக இது தெரிய வந்தது, முத்துக்குமாரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. மறுநாள் நான் அந்த தலைமை ஆசிரியரிடம் போய் பேசினேன். ஆசிரியர்களை பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்குது, ஒரு கவிதை வந்திருக்குது, டியூஷன்ஸை பற்றி ஏதோ எழுதியிருக்காராம் அப்படின்னு. அவர் எழுதியிருக்கக்கூடிய டியூஷனை பற்றிய அந்த கருத்துக்கள் உண்மையா பொய்யா அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இல்லை அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டார். கட்டாயமாக அது நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறதன் வழியாக அந்த பிரச்சனையை நீங்கள் வேறு திசையில் வந்து கொண்டு போகிற மாதிரி எனக்கு தெரியுது சார், அதனால் அதை நிறுத்திக்கோங்க, வேண்டாம் அப்படின்னு. அவர் நல்லா என் கூட பழகுறதுனால அடுத்த நாள் என்ன செய்யுதுன்னா சஸ்பென்ஷனை வந்து அவர் ரிவோக் பண்ணிட்டார். எவ்வளோ பட்டங்கள் அவர் எழுதி இது பண்ணியிருக்கலாம், உலகம் ஃபுல்லாக அவர் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கலாம். இருந்தாலும் முதல் நான் பட்டம் கொடுத்தது சின்ன வயசுலேயே வந்து எங்கள் பள்ளி நண்பர்கள் தான் புலவர்னு தான் சொல்லுவாங்க. அவர் எப்போ வந்தாலும் புலவர்னு தான் வந்து இது பண்ணுறது. முதல் கவிதை எழுதி அவர் யாருக்கும் காட்டினாரோ என்னன்னு தெரியாது. ஆனால் பள்ளி நண்பர்களுக்கு அவர் ஒரு நோட் புக்கில் எழுதிட்டு வந்து காமிப்பார். அது எங்களுக்கு கவிதைன்னா என்னன்றது அந்த காலகட்டத்தில் எங்களால் புரிஞ்சிக்க முடியல. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கவிதை எழுதி தள்ளிடுவார் அவர் இஷ்டத்துக்கு. நிறைய நோட் புக்ஸு எழுதி கொடுத்துருவார். எழுதி கொடுத்து வரும்போது என்ன பண்ணுவோம், ஒரு காலகட்டத்தில் அவரை பார்த்தாலே பயந்து போகிற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஒரு இதில் அந்த கவிதை பின்னாடி நாங்கள் ஓட ஆரம்பித்தோம். அதுதான் காலத்தினுடைய கட்டாயமாக இருந்தது. சொல்லுவார் சார், கவிதைங்கள்லாம் பற்றி சொல்லுவார் சார். அப்போ எங்களுக்கு கிராமன்றதுனால எங்களுக்கு அதை பற்றி அனுபவம் நிறைய கிடையாது சார். அதெல்லாம் வந்து நாங்கள் அதை கொஞ்சம் இது பண்ணி எடுத்துக்கிறது கிடையாது. அவர் எழுதின முதல் பிரபலமான கவிதை தூசிகள். தூசிகளுக்கு அடுத்தது தூர் என்கிற ஒரு கவிதை பிரபலமாச்சு. தூர் என்ற கவிதை அவருடைய வீட்டில் ஒரு கிணறுல தூர் வாரும் பொழுது அதை வைத்து ஒரு கவிதை செய்தார். அப்பா தூர் வாருவார், வருஷம் அந்த கிணத்துல காணாமல் போன தூண்டி கிடைக்கும், கட்டை கிடைக்கும், என்னைக்கோ ஒரு நாள் மறந்து போன பொம்மை கிடைக்கும், சொல்லிக்கொண்டே வருகிற கவிதை கடைசியில் சொல்கிறோம், கடைசி வரை தன்னை தூர்வாரி கொள்ளாதவில்லை அப்பா என்று முடியும்.
அந்த பெண் அடிமைக்கான அம்மா இதையெல்லாம் சுவருக்கு பின்னாடி இருந்து பார்ப்பாள் என்று கவிதை தொடங்கும். ஒரு மேகசின் வெளிக்கொண்டு வந்தோம் ஸ்கூலில். ஏறக்குறைய 25 வருடங்களுக்கு பிறகு தளிர்னு ஒரு பத்திரிகையை வந்து கொண்டு வந்தோம். ஏன் நம்ம முத்துக்குமார்கிட்ட ஒரு கவிதை வாங்கி போடக்கூடாது என்று தோன்றியது. ஆனால் விதிமுறைப்படி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களிடமிருந்து தான் எந்த படைப்புகளையும் வாங்கணும். அப்போ ரொம்ப நேரம் முத்துக்குமார் கூட நான் பேசிகிட்டு இருந்தேன். சார் என்கிட்ட கவிதை எப்படி சார் நீங்கள் வாங்கி போடுறீங்க, நான் தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டேனே. இருக்கட்டும்பா, நான் வந்து அந்த பேஜில் போடலை, உங்களுக்கு புகழ்பெற்ற கவிதைகள் இருக்கக்கூடிய பக்கத்தில் உன்னுடைய கவிதையை போடுறேன். உலகத்தினுடைய மிக புகழ்பெற்ற கவிதைகளில் உன்னுடைய கவிதை வந்து நான் படிச்சுட்டேன், நான் அது போட போகிறேன் அப்படின்னு. அது உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு நான் வந்தேன் அப்படின்னு. அவன் சரி சார்ன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த மகிழ்ச்சியை கூட பெருசாக அவன் காட்டிக்கல. நான் வந்து சாமுராய் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய கவிதை புக்கு வந்து கொடுக்க வந்தார். அப்போ அவர் பாடலாசிரியர் அறிமுகமாகிட்டுருக்கார், ஒன்றும் ஆகலை. சீமான் படத்தில் ஏதோ பாடல் எழுதுறேன்னு சொன்னார். அந்த மாதிரி அவருடைய தூர் அப்படிங்கிற கவிதையை வந்து சுஜாதா சார் வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணியிருந்தார். அது வந்து ஒரு காமராஜ் அரங்கில் அது வாசிச்சார். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து முத்துக்குமாரை பற்றி நான் அறிமுகமான ஒரு கவிதை. அதுதான் நான் வந்து அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து என்கிட்ட வந்து ஒரு அந்த சாமுராய் படத்தினுடைய அந்த அலுவலகத்துக்கு வந்து கொடுத்தாரு. ஒவ்வொரு கவிதை தொகுப்பு வர்றப்பையும் வந்து நேரில் சந்தித்து அதை கொடுத்துட்டு போவார். அதற்கு பிறகு தான் அவருக்கு வந்து அந்த தூர் அப்படின்னு அவர் எழுதின அந்த ஒரு கவிதைக்கு ஒரு பொது வெளியில் வந்து எழுத்தாளர் சுஜாதா வந்து அந்த கவிதையை குறிப்பிட்டு ரொம்ப சிலாகிச்சு பேசின போது அந்த எழுதியவர் எங்கே இருந்தாலும் அவருக்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்றப்ப கூட்டத்திலேருந்து அவர் எந்திரிக்கிறார். கூட்டமே கைத்தட்டியது. மேடைக்கு வர சொன்னார். தமன் பிரகாஷ் 1000 ரூபாய் நினைக்கிறேன், 1000 ரூபாவை எடுத்து அவரிடத்தில் கொடுத்தார். கூட்டமே திரும்பி பார்த்தது. ரூபாவை எண்ணினார். எண்ணியவர் எடுத்து பாக்கெட்டில் வைப்பார் என்று எடுத்தோம். எண்ணியவர் எடுத்து இப்படி ஒரு பத்திரிகை எடுக்கிற கணையாளிக்கே திருப்பி தருகிறேன் என்று தந்தார். அந்த மேடை தான் அண்ணன் அறிவுமதியை, மிகச்சிறந்த இயக்குனர் பாலு மகேந்திராவை எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தது. அன்றைய நிகழ்ச்சி முடிந்ததும் பாலு மகேந்திரா தன்னிடம் பணியாற்ற உதவி இயக்குனராக அழைத்தார்.
வந்தாருன்னா எல்லாரையும் பார்த்து சந்திச்சுட்டு பேசிட்டு தான் சார் போவார். இந்த ஊருக்கு வந்தாருன்னா சொந்த பிறந்த ஊருக்கு எல்லாரையும் வந்து பார்த்துட்டு தான் போவார். எல்லாருமே வந்து தெலுங்குன்னு எல்லாருடையும் பேசிட்டு எல்லாருடையுமே நல்லா இது பண்ணி பேசுவார் சார். அவர் காந்தியின் தலையில் காக்கையின் எச்சம், நாளை அவர் கழுவப்படுவார், நாளை காந்தி ஜெயந்தி. இது எழுதி கொடுத்தான். நான் சொல்கிறது வந்து மேபி 6th or 7th இருக்கும். அது வந்து டியூஷனில் கொடுத்து எங்களுக்கு வந்து அது எனக்கு ப்ரைஸ் கிடச்சிது. அதில் அவன் எழுதி கொடுத்தது. ஒரு ஊரில் வந்து எல்லாருமே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் நிறுவனமாக இருந்தால் அவர் வந்து நம்ம கேலியாக தான் நம்ம பார்ப்போம். அப்படி தான் நம்ம உலகம் நம்ம இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாருமே வந்து ஒரு ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கும்போது அவன் தான் வந்து ஒரு மாணவனாக நம்ம எல்லாமே கன்சிடர் பண்ணுவோம். அதை தாண்டி நம்ம வெளியில் ஒரு கவிதை, ஒரு தமிழ் அப்படின்ற போது அது வந்து ஒரு கேலி கூத்துக்கு தான் வந்து ஆளாவாங்க. அந்த மாதிரி இது நிறைய நடந்து தான் இருக்குது. என்ன எப்பயுமே கவிதை இருக்கும்போது அது நமக்கு வந்து ஒரு புலப்படாத ஒரு இதுவாக தான் அந்த ஏஜில் அந்த மாதிரி நான் சொல்கிறேங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து அவர் வந்து கிண்டல் கேலிக்கு ஆளாகினது உண்மை தான். அதுக்காக நாங்கள் இப்போ இந்த வாழ்ல நாங்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கு. அவன் திரைப்படத்துறைக்கு போனதுக்கு பிறகு நான் அப்போது ஒரு வீட்டில் குடியிருந்தப்போ இரவு ஒரு 11 மணிக்கு வந்து வெளியிலேருந்து யாரோ கதவை தட்டினாங்க. இந்த நேரத்தில் யார் வராங்கன்னு பார்த்தா முத்துக்குமார் நின்றுட்டு இருந்தாப்புல. வியர்க்கு அப்போ தான் சென்னையிலேருந்து இங்கே வந்து இறங்கியிருக்கிறாப்புல. வந்து சார் இந்த கேசட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன கேசட் என்னப்பா அப்படின்னு. நான் முதல்ல ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கேன் சார், அதனுடைய கேசட் தான் நீ கேளுங்க அப்படின்ட்டு போனான். சொல்லிவிட்டு உடனே கிளம்பி போயிட்டாப்புல. அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ஒரு தடவை வந்து அப்போ தான் அந்த டும்னு ஒரு படம் நினைக்கிறேன், ஃபுல்லாகவே முத்துக்குமாரோடைய பாடல்கள் நிறைந்தது. அந்த கேசட்டை கொடுத்தாப்புல. இப்படி 2-3 கேசட்ஸ் வந்து கொடுத்தப்போ தான் அந்த பாட்டெல்லாம் வரிகளே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நான் பார்த்தேன். அப்புறம் பாராட்டினேன், நல்லா தான் எழுதியிருக்குப்பா அப்படின்ட்டு. அதன் பிறகு ஒரு புத்தக வெளியீட்டுக்கு கூப்பிட்டாப்புல, அவருடைய ஏதோ ஒரு புத்தகத்துக்கு. அப்போ வந்து பார்த்தா அந்த மேடையில் வியப்பாக இருந்தது பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, இவங்கெல்லாம் அந்த புத்தக வெளியீட்டில் இருந்தாங்க. அப்போது ஒரே ஒரு காரியம், அவன் எங்களுடைய ஆசிரியர் வந்திருக்காருன்னு ஒரு வார்த்தை சொன்னாப்புல. இப்போது எல்லோரும் கை தட்டும்போது ஏதோ என்னுடைய படைப்பு தான் அங்கே வந்திருக்குன்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே நான் நினச்சி சிரிச்சுக்கிட்டேன். நான் வந்து அவர்கிட்ட நான் தெளிவாகவே சொல்லிட்டேன். நான் இது இந்த படத்துக்கு அனைத்து பாடல்கள், ஏன்னா அப்போ வந்து கவிஞர் வந்து அனைத்து பாடல்களும் தான் எழுத ஒப்பந்தம் போட்டுருந்தாங்க. அதேமாதிரி வந்து எங்களை கம்பெனியும் அவரை தான் வந்து முன்னிலைப்படுத்தியிருந்தாங்க. அதை நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அவர். அதுக்கப்புறமேலு வந்து அந்த காதல் படம் எடுக்கும்போது அதுக்கு இடையில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று லைலா காலேஜில் நடந்துச்சு. அப்போ 2 பேரும் சந்தித்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு அவரும் வந்துருந்தார், நானும் போயிருந்தேன். அப்போ வந்து அவருடைய அந்த விரிவான ஒரு பேச்சு அதெல்லாம் தெரிஞ்சது. அவர் பிஹெச்டி ஏதோ பண்ணணுன்ட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து நல்ல அந்த செல்வராகவன் படத்தெல்லாம் எழுதி ரொம்ப நல்லா ஃபேமஸ் ஆகிட்டார் அவர். இப்போ அவரை சொன்னால் வந்து அவர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார். அந்த சமயத்தில் தான் நான் வந்து இந்த மாதிரி கதை, ஏன்னா அவர் காஞ்சிபுரத்தை மாவட்டத்தை சேர்ந்தவர், நான் மதுரை மாவட்டத்தினுடைய அந்த சூழலை விலைக்கு சொல்கிறேன். அவர் ரொம்ப ஆர்வமாயிட்டார். எனக்கு எது தெரியும் நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்பம்லாம் பார்த்துட்டு இந்த தண்டட்டி கருப்பாய் சாங்கை வந்து அவர் வந்து ஒரு இதாகவே ஒரு சேலஞ்சாகவே எடுத்து அவர் எழுதினார். டி நகரில் வந்து செல்வர் சாரோட அவங்க ஃபாதர் ஆஃபீஸ் இருக்கும், கஸ்தூராஜ் சார் ஆஃபீஸ். அங்கே தான் முதல்ல காதல் கொண்டேன் பாட்டுக்காக அவர் எழுத வந்தார். ஸோ அந்த டைமில் நாங்கள் மீட் பண்ணோம். கதை பற்றியும் அதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். ரொம்ப இத்தனைக்கும் அவருக்கு வந்து முதல் படம் செல்வராகவன் சாருக்கு. ஆனால் வந்து ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அவ்வளோ ஒர்க் பண்ணுவார். அது வேணாம் இது வேணும் அப்படின்னு ஒரு சொல்லும்போது டக்குன்னு உடனே மாற்றி அவர் நிறைய ஆப்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். நானே நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட இருந்து. அவர் ஆக்சுவலாக பாலுமேந்திர சார்கிட்ட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரியும். ஆனால் அவர் கவிதையிலே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார் எனக்கு அந்த டைமில் தெரியாது. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 10-15 பாடல்கள்லாம் அவர் எழுதியிருக்கிறார், என்கிட்ட சொல்லியிருக்கார். இரவெல்லாம் தூங்காமல், என்ன மறுநாள் வந்து படப்பிடிப்புக்கு போகணும், அந்த இது பாடல் பதிவுக்கு அந்த வரிகள் போகணுன்ற அந்த சூழலில் பல இசையமைப்பாளர்களோடு இணைந்து இவருக்கு அவருக்கு அந்த டைரக்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 18 பாடல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னார்.
தேடி வீதியில் தேவத வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. இன்னொரு இது அவருக்கு ரொம்ப ஒரு இதுவாக சொல்லணும்னா அவருடைய குடைவள்ளல் இது தன்மையை நம்ம சொல்லலாம். நம்ம எவ்வளோ நாளுமே எல்லாருக்குமே நல்லா செய்யணுன்றது அந்த சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஒரு இதுக்கு ஒரு டீ கடைக்கு போனாலுமே கூட அங்கே யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தால் உடனே கேட்டு இது பண்ணுவார். அதே மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தான் போய் நான் டீ சாப்பிடுவேன், இங்கே தான் போய் இதுன்னு கிடையாது. நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கே ரோட்லனாலுமே நின்று டீ குடிச்சிட்டு வர்றது அந்த மாதிரி ஒரு பழக்கம் உள்ளவர். திடீர்னு ரோட்டில் போகிறவங்க என்ன இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நின்று, அப்போ தான் நம்மளுக்கே தெரியும் நம்ம இவ்வளோ பெரிய ஆள் கூட நம்ம நின்று நம்ம டீ சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு சார். அது மயக்காச்சு மண்டையில் ஒரு இது மாதிரி ஆகிப்போச்சு. அந்த இதுவில் வந்து முத்துக்குமார் தான் இப்போ காலேஜ் படிச்சிருந்தார். எங்களுக்கு சென்னைக்கு போகிறது இடம்லாம் தெரியாது. அவர் தான் கூட இருந்து அவங்க அப்பா வாத்தியார் நாகராஜன் சொல்லி முத்துக்குமாரை அனுப்பிச்சி வச்சு விஜய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 2 நாள் கூட இருந்து எங்களுக்காக கூட இருந்து பார்த்தவர் அவர் தான் சார். முத்துக்குமாராவது இன்றைக்கி எங்கள் அம்மா இருக்கிறாங்க சார். அதுவரை அவருடைய நோக்கம் எம்ஏ தமிழ் இலக்கியம் முடித்துவிட்டு பிஹெச்டி செய்து பச்சையப்பன் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக லட்சியமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி அவரை மாற்றி அமைத்தது. உதவி இயக்குநராக பாலு மகேந்திரனிடம் சென்றார். ஓய்வு நேரங்களில் பட்டுக்கோட்டை பிரபாகர் தனது உதவியாக அழைத்து கொண்டார். அப்படி இருந்தவருக்கு அண்ணன் அறிவுமதி, உன்னிடம் ஏராளமான ஆற்றல் இருக்கிறது, தமிழ் படித்திருக்கிறாய், நீ ஏன் பாட்டு எழுதக்கூடாது என்று அவரிடம் கேட்டபோது, இசை என்ப இசையமைப்பாளருக்கு பயிற்சியாகவும் நம்முடைய முத்துக்குமாருக்கு பயிற்சியாகவும் டம்மி பாடல்கள் எழுதி கொண்டிருந்தார். சுமார் 1000 பாடல்கள், ஏராளமான 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை தத்தகாரத்துடன் மீட்டருக்கு அவர் எழுதியிருந்தார். அப்படி எழுதிதான் அந்த பயிற்சியின் மூலம்தான் இன்றைக்கு அவருடைய பாடல்கள் இனிமையாக இருக்கின்றது. அவர் ரொம்ப புகழினுடைய உச்சிக்கு அவர் போனதுக்கு அப்புறமும் கூட நான் சொன்னது போல பள்ளிக்கூடத்தில் நான் அப்போ ஹெட்மாஸ்டர் ஆகிட்டேன். பள்ளியில் ஒரு மீட்டிங் சொல்லி ஒரு தடவை ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குதுப்பா, மாவட்ட அளவில் வந்து இலக்கிய கழகம், அப்போது கவர்மெண்ட் ஒரு இது வச்சுருந்தாங்க, ஒரு அமைப்பு, அதுக்கு ஒன்றால் வர முடியுமா அப்படின்னு. என்னைக்கு சார்னா, இன்னும் 2 டேஸில் ஏதோ டேட் சொன்னேன், வந்துடுறேன் சார் அப்படின்னா. சரின்ட்டு அதே மாதிரி கரெக்டாக வந்துட்டாப்புல. நிகழ்ச்சியில் மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாப்புல, நான் வந்து கேரளாவில் இருந்தேன் சார் ஃபோன் பண்ணும்போது, எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. கேரளாவில் இருந்து இங்கேயே அவ்வளோ தூரம் போயிட்டு ஏன் வந்து அப்படி சொல்லியிருக்கலாமே, சொல்லியிருந்தேன்னா நாங்கள் ஏன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க போகிறோம், வேறொரு சமயத்தில் கூப்பிட்ருப்போமே. இல்லை சார் நம்ம ஸ்கூலு தானே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லிவிட்டு அந்த ஓடி வந்ததை என்னால் இன்றைக்கு வரைக்கும் மறக்க முடியல. காதலர்கள் வந்து இரவு தங்குறதுக்கு வந்து இடம் இல்லைங்கும்போது ஒரு ஐடியா பண்ணுவாங்க. ஒரு செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு சும்மா ஒரு ட்ராவல் போயிட்டு அதுக்கு விடிய காலம்புற அங்கே வரோம் அப்படின்னு. அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து அதை வந்து நான் விஜய் மில்டன் எல்லாமே வந்து இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ஏறி ஒரு ட்ராவல், அது எவ்வளோ தூரம் போகுதோ அதுக்கு ரிட்டன் மணியை பார்த்துட்டு நாங்கள் வந்தோம். அந்த ட்ராவலுக்கு அவரை அழைச்சிருந்தோம். அவர் வந்தார். அப்போ அப்சர்வ் பண்ணார். அதெல்லாம் வந்து எங்களுடைய அந்த அது ஒரு நம்பகத்தன்மைக்காண்டி தான் நாங்கள் போனோம். ஆனால் அவரும் ஆர்வமாக கூட வந்து அதை வந்து பங்கு கொண்டார். அதனால் அவர் பேசிக்காகவே வந்து ஒரு உதவி இயக்குனராகவும் ஒரு பணியாற்றிருக்காரு. அதேமாதிரி ரைட்டர் அப்படிங்கிறதுனால பட்டுக்கோட்டை பிரபாகர் சார்ட்டையும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் பட டைரக்டருக்கு ஓகே இதுதான் அப்படின்லாம் அவர் இல்லாமல் அந்த படத்துக்கு செல்வா சாருக்கு எவ்வளோ இன்புட் கொடுத்தாரோ, எவ்வளோ வந்து மெனக்கிட்டாரோ அதே அளவுக்கான மெனக்கிடல் வந்து இந்த யாரடி மோகினியிலையும் இருந்தது. இந்த படத்தில் வந்த பாட்டுகள் வந்து அவ்வளோ ஹிட் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணம்
நா. முத்துக்குமார் சாரோட வரிகள் தான். அது எல்லாத்துக்குமே தெரியும். வேப்பங்கொட்டை அடிச்சு வந்த ரத்தம் ரசிச்சோம். அவள் வாசம் ரோஜா வாசமில்லை, அவள் இல்லாமல் சுவாசமில்லை. அதே மாதிரி யாருடைய பெற்றோர் காசும் ஆசைப்பட மாட்டாப்புல. அதான் இவர் வளரலாம் தான் தெரியும். இவர் கொடுங்க எதுவும் யார்கிட்ட வாங்க இது வரையும். இன்றைக்கும் சொல்லுவார், முத்துக்குமார் பகிர்ந்த நாட்டில் உண்டு, என்னுடைய காசு நிறைய வர வேண்டியிருக்குன்னு சொல்லுவோம். எந்த ரூபம் தெரியாது, ஆனால் எங்கிட்ட பகிர்ந்த நாட்டில் நிறைய உண்டு. பார்க்கும்போது ஒரு நாள் வந்து அவருடைய பேரோட பாடல்கள் வரும்போது என் நண்பர் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சுட்டான்றது எங்களுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லை, மேலே மேலே வந்து போகும்போது ஒரு சாதாரண ஒரு பாமரனுக்கும் புரிகிற மாதிரி ஒருத்தர் பாட்டு எழுதுறாரு. அது நிறைய பாடல்கள் வந்து அவர் தான் எழுதுறாருன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அந்த பாட்டை நம்ம வந்து திரும்பி நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். அது திடீர்னு பின்னாடி தெரிய வரும்போது தான் என் நண்பன் எழுதியிருக்கான், எங்கள் நண்பர் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து அது ஒரு உண்மையாகவே பெரிய விஷயமா இருந்தது. ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயமா தான் இருந்தது. மலையாளத்தில் சமீபத்தில் தான் அவங்க வந்து புது கவிதைகளை கொண்டு வரதாக ஒரு பேட்டியில் ஜெயமோகன் சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க அது கிடையாது, நாம் எப்போ கொண்டு வந்துட்டோம். ஆனால் அந்த புது கவிதையையும் ரத்தமும் சதையுமா வந்து வாழ்க்கையோடு இணைத்து எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞனாக பாடலாசிரியராக வந்து முத்துக்குமார் இருந்தார்ன்றது என்னுடைய கருத்து. ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது. அவர் பேசிக்காகவே இந்த ராம் சொல்லியிருப்பாப்புல, சினிமாவை வந்து விஷுவலாக ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள். 2 பேரும் சேர்ந்து திருவண்ணாமலைக்கு போவோம். அந்த பவா செல்லத்துறை அவர்கள் அந்த தொடர்புலாம் அவர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். ரொம்ப அண்ணன்னு சொல்லிட்டு எது ஒன்றுனா ஆஃபீஸுக்கு வந்துடுவார். வந்து சும்மா நான் இந்த பாடல் எழுதுறேன், அந்த பாடல் எழுதுறேன், வாங்கினேன் ஒரு டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
என்னை அவர் வெளியூர் கூட்டு போகிறதுல அவருக்கு ரொம்ப அதாவது இன்பம். அவரை பற்றி பேசும்போது நான் வந்து என்னுடைய அந்த சோகத்தை அடக்கிட்டு தான் நான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். குறிப்பாக தங்கமீன்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வந்து அப்பா மகளுடைய உறவு வந்து சொல்கிற மாதிரியான ஒரு பாடல் எழுதியிருப்பார். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை. அந்த பாடல் வந்ததுக்கப்புறம் ரிங்டோன் வந்து நான் தான் வச்சுருந்தேன். நான் ஒரு ஆள் தான் நான் உலகத்திலே அப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா பல அப்பாக்களுடைய ரிங்டோன் வந்து இதுவாக தான் இருக்குன்றது எனக்கு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் காதலோட வழியை வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக சொல்லியிருப்பாரு. பஞ்சாய் பஞ்சாய் என்னை காற்றில் விட்டாய், பஞ்சாய் பஞ்சாய் என்னை காற்றில் விட்டாய், நஞ்சாய் நஞ்சாய் நீயும் காதல் செய்தாய், அன்பே அன்பே என்ன பாவம் செய்தேன், கல்லாய் மண்ணாய் காலின் ஓரம் கிடந்தே. அது எடுக்கிறப்பே ஒரு மாதிரி கண்ணு கலங்கும். எங்கேயோ பார்த்த மயக்கம் வந்து அந்த பல்லவி மட்டும் செட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் வர லைன்லாம் எல்லாம் லாக் பண்ணிட்டோம். ஆனால் அந்த எங்கேயோ பார்த்த மயக்கம் மட்டும் வரவே இல்லை. தேவதை இந்த சாலை ஓரம் ஒரு தெலுங்குலேருந்து வந்த படமோ தெலுங்குலேருந்து வந்த பாட்டு மாதிரியே இருக்காது. அப்போ தான் அந்த எங்கேயோ பார்த்த மயக்கம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தப்போ எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. அதுக்கு என்ன சார் அர்த்தம்னு கேட்டப்போ, நம்ம எங்கேயாவது யாரோ ஒருத்தரை மீட் பண்ணியிருப்போம், அப்போ ஒரு விஷயம் ஒரு தாக்கம் ஏற்படும்ல, அதுதான் அந்த லைன் அப்படின்னாரு. அது அப்படியே அது மேட்ச் ஆச்சு. இன்னும் கண்கள் திறக்காத சிற்பம், ஆண் மனதை அழிக்க வந்த சாபம், அறிவை மயக்கும் மாயதாபம் எழுதினாரு. அவ்வளோ பவர்ஃபுல்லான வேர்ட்ஸு, ரிச்சான வேர்ட்ஸு. அதெல்லாம் வந்து அந்த பாட்டுக்கும் சரி அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கும் அவ்வளோ ஆடடாக இருந்தது. இமோஷன்ஸ் கொடுத்தது, அந்த லவ்வை வந்து வித்தியாசப்படுத்தி காட்டினது. ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே. அதே மாதிரி வந்து அழகோ அழகு, கூட ஒரு அழகு, அந்த கஜினி படத்தில் அவர் எழுதின சுட்டும் விழி சுடரே, அதுவும் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு காதல் பாடல்களுக்குள்ள கூட ஒரு தனித்துவத்தை சொல்ல முடியும் அப்படின்ற அந்த விஷயம். சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச, நினைத்து நினைத்து பார்த்தேன். உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எதிரினில் தோன்றுவாய், தந்தை அன்பின் முன்னே வந்த நண்பன் தந்தை. ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல். சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடுகள். அவன் என்னோட நிறைய வந்து என்ன கேட்டால் நிறைய பயணித்த காலங்கள், மற்றவங்களோட எங்கூட பயணித்த நாட்கள்
யாருக்கும் கொடுக்காது, எனக்கு முத்தம் கொடுப்பான். வரும்போது முத்தம் கொடுத்துருப்போம். இது வந்து பொய் சொல்ல வேண்டிய, ஏன்னா இது சொல்லி வேண்டிய ஆக வேண்டியதில்லை. என்னங்கிட்ட வாழ் சொல்லி ரொம்ப பகிர்ந்து கொண்டு அந்த மாதிரி அந்த அளவு ஒரு அஃபெக்ஷன். செலிபிரிட்டிங்லாம் போனாங்கன்னா முன்னாடி எது அவர் முத்துக்குமார் சொன்னது தான் எனக்கு தெரியாது இதுவரையும். செலிபிரிட்டிக்கு போனால் வாய் இந்த மாதிரி கோச்சிக்காதுங்க, அது அந்த க்ளோஸில் ஒரு சொல்லுவாப்புல, அது இப்படி தான் பேசுவாப்புல. இந்த மாதிரி செலிபிரிட்டி நிறைய வந்து செலிபிரிட்டி போகும்போது காசு வாங்குறாங்க, வந்து செலிபிரிட்டி போனால் அவங்க ஒரு கவரில் கொடுப்பாங்க, நான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாப்புல. இந்த மாதிரி நண்பர்கள் பற்றி இப்போ சாதாரண பாட்டு கேட்கும்போதே எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அதுவும் நண்பர்கள் பற்றி எழுதும்போது அது நம்மளை தான் நினச்சி எழுதியிருக்காரோ அப்படின்றது வரும்போது எங்களுக்கு இன்னும் ரொம்ப இதுவாக இருக்குது. ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது பாடல்கள் கேட்கும்போது. அவங்க அப்பா ஒரு லைப்ரரி நடத்திட்டு இருந்தாருங்க, அன்னை நூலகம்னு சொல்லிட்டுங்க. ஆமாங்க, மேபி அவன் நிறைய விஷயங்கள் அதுலேருந்து எடுத்துருப்பாப்லையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய புக்கு, நிறைய பழங்கால புக்கு நிறைய வந்து அவருடைய முதல் இந்த கணையாய், எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்து கணையாயில் ஒரு மெம்பர், நிறைய வந்து ஆர்டிக்கல் போடுவார் கணையாயில். அதுக்கப்புறம் முத்து போட ஆரம்பிச்சாப்புல, முத்தாரம் கணையாழிகள் அந்த மாதிரி அந்த அடிக்கடி அந்த குறுக்கு எழுத்து போட்டி வந்து இந்த முத்தாரத்தில் ஒரு குறுக்கு எழுத்து போட்டிலாம் அதெல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணி சும்மா ஃபில்அப் பண்ணுவாப்புல. ராணி காமிக்ஸ், இந்திரஜால் காமிக்ஸ் நிறைய வந்து சொன்னேன். அந்த எனக்கு தெரியாத காமிக்ஸ்லாம் முத்துக்குமாரோட லைப்ரரியில் போய் படிப்போம். ராணி காமிக்ஸ், இந்திரஜால் காமிக்ஸு, அந்த மாதிரி பாலமித்ரா, அவர் தான் ரத்ன பாலா, இது இப்போ யாருக்குமே சில தெரியும், ரத்ன பாலா, பாலமித்ரா நிறைய இருக்குது. அந்த மாதிரி காமிக்ஸ்லாம் வந்து ராணி காமிக்ஸு, அந்த மாதிரி காமிக்ஸ்லாம் வந்து எத்தனை கொடுப்பாப்புல. அந்த மாதிரி பகிர்ந்து சின்ன சின்ன பசங்களுக்கு படிக்கிறது, அது மாதிரி எங்கிட்ட நல்ல கருத்து படிக்கிறது, அந்த மாதிரி நிறைய வந்து மியூசியம் வச்சுருந்தாப்புல. அந்த மியூசியத்தில் வந்து பல காயின்ஸ்கள் அரசருடைய போர்வால் இந்த வீட்டில் இருந்துங்க, அந்த வீட்டில் வந்து ஒரு 5 போர்வால் இருந்துங்க. அதே மாதிரி காயின்ஸ், எங்கள் காயின்ஸுக்கு வந்து பழைய காயின்ஸு, இந்த ஸ்டாம்புலாம் நிறைய கலெக்ஷனு அந்த மாதிரி வந்து நிறைய வச்சுருந்தாப்புல. என்ன கூட வந்து அங்கே கூட இந்த இடத்த பேர் மாற்றும் போதெல்லாம் கூட போய் அங்கே கூட அந்த எடுக்கும்போது அந்த பொருள்லாம் பார்க்குற தொடர் பாக்கியம் கிடச்சி. அது வந்து அதெல்லாம் எதுனா சொல்லலாம், அந்த எடுத்து வைக்கும்போது அந்த தொடர் பாக்கியம் வச்சு, ஏன்னா அடிக்கடி ஒன்று ஃப்ரெண்டு மாதிரிலாம் கூட போயிட்டு அதை எடுத்து வச்சு அந்த தும்பு அந்த லைப்ரரியில் பழைய புக்கெலாம் எடுத்து ஒரு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த புக்கெல்லாம் பார்த்து கிடைக்காத புக்கெல்லாம் கிட்ட கிடைக்கும். அன்னை நூலகம் ஒரு முத்துக்குமார் வளர்ந்ததுக்கு அன்னை நூலகம் அவங்க அப்பா தான் காரணம். அவர் மறைவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டது உண்மைதான் அது இன்னும். ஆனால் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது அவர் யாருக்குமே சொல்லவும் விரும்பலை. ஆனாலும் நண்பர்கள் வட்டத்தில் கொஞ்சம் தெரிய வரும்போது எல்லாருமே போய் ஹாஸ்பிட்டலில் போய் நாங்களாம் போய் பார்த்தோம். மருத்துவ உதவிகள் அவருக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, இல்லை நாங்களுடைய மருத்துவர்கள் என்னென்ன எங்கள் வட்டாரத்தில் யார் மருத்துவர்கள் இருந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் அவருக்கு ஹெல்ப்லாம் பண்ணோம். ஆனால் அவர் ஏனோ அந்த ஒரு சிகிச்சையை அவர் ஏற்றுக்க மறுத்துட்டார் அவர். அதனால தான் அவருக்கு கடைசி கட்டத்தில் அந்த மாதிரி ஆயிடுச்சான்றது எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத ஒன்று தான். கடைசி மறைவு காலத்தில் கூட அவர் நண்பர்கள் வட்டத்தோடு தான் இருந்தார். அவருக்கு இறக்க முந்தின நாள் வரைக்கும் கூட ஒரு 10 நண்பர்கள் போய் பார்த்துட்டு வந்து நாங்கள் சனிக்கிழமை தான் எல்லாருமே நாங்கள் எல்லாமே கூடி ஒரு சாயந்தர நேரம் இருக்கோம். அந்த நேரத்தில் எல்லாருமே ஒரு 10 நண்பர்கள் போய் சேர்ந்து பார்த்து நாங்கள் வந்து நாளைக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து திரும்பி காலையில் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்ஸோடு நாங்கள் வந்து பார்க்குறோம், உனக்கு என்ன எவ்வளோ நல்லா ஆகிடும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும் அதில் அப்படின்னு நாங்கள் ரொம்பவும் ஒரு நம்பிக்கையோடு தான் இருந்தோம். சப்போஸ் அந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவர் போய் மறைவு செய்து தான் எங்கள் எல்லாருக்குமே வந்தது. ஸோ அவரை நாங்கள் போய் பார்க்கணுன்னு நினைக்கும் போது அவர் வந்து ஒரு பூத உடல் தான் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு தவிர அது எப்படி இறந்தாருன்றது இன்னமும் எங்களுக்கு அந்த அதிர்ச்சியிலேருந்து எங்களால் மீள முடியாமல். அவர் அது ரெக்கவரி ஆனாருங்க, நல்லா ரெக்கவரி ஆனார். ஜஸ்ட் அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட கொடுக்கணும். மறுநாள் காலை நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்புறோம், அதுக்குள்ளே சென்னையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க, வராதிங்க எக்ஸ்பர்ட் அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க. நம்பவே முடியலைங்க. அது நண்பர்களோடயே இருந்து கடைசியில் நண்பர்களோடயே அவர் போனாருன்றது தான் நிதர்சனமான ஒன்று. எப்படின்னு சொல்ல முடியல சார் எங்களால். அதை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சார் முத்துக்குமாரை. சின்ன வயசுலேருந்து பார்த்து எல்லாமே இது பண்ணதில் நாங்கள் மிஸ் பண்ணுறது ரொம்ப எங்கள் ஃப்ரெண்டை ரொம்ப இதுவாக சார், எங்களுக்கு மனவேதனையாக தான் சார் இருக்குது. காலம் அவருக்கு நீட்டி பழங்கவில்லை. பல பேருக்கு காலம் ஒடுங்குகிற சலுகையை காலம் அவருக்கு சலுகை குறைத்து கொண்டது. மிகச்சிறந்த கவிஞரை தன்னிடம் அழைத்து கொண்டது. அவர் இல்லாதது மிகப்பெரிய குறையாகும். அதனால் அவருடைய இறப்பு என்பது ரொம்ப மிகுந்த கடினமான ஒரு நினைப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு கடினமான பாதையில் நடப்பது போல இருக்கும் அந்த நினைவுகள் வரும்போதுலாம். நிச்சயமாக
அவருடைய கவிதைகள் மற்றவைகள் எல்லாம் என்றைக்குமே நினைக்கப்படும் என்று நான் கருதுகிறேன். ஆண்டர்சன் மேல்நிலைப் பள்ளி என்றைக்குமே அவரை மறக்காது. இப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகளாக அந்த ஃபோட்டோவை பார்க்குறப்ப நிச்சயமாக அவங்க யார் என்னன்றதை அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறத பார்க்க முடியும். அவர் மறைந்தது எனக்கு ரொம்ப 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 வருத்தமானது. நான் வந்து அங்கே போய் அவரை உடலை பார்த்துட்டு உடனே நான் திரும்பி வந்துட்டேன். அவர் அதுக்கு முன்னாடி 2 தடவை வந்து ஒரு வதந்தி கிளம்புச்சு. அப்போ பதறினது. அதுக்கப்புறம் அது வந்து அவர் இறந்ததுங்கிறது வந்து என்னால் அவருடைய அந்த இங்கே நின்று ஃபார்முலா நின்று பேசவே முடியல என்னால். அதில் நான் பேசினேன்னா இல்லைன்னு கூட தெரியல எனக்கு. எனக்கு அது நேராக போய் பார்க்குறதுக்கே ரொம்ப யோசித்தேன் நான். அதுக்கப்புறம் எப்படி போகாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் அந்த இறந்ததுக்கப்புறம் நேராக மீட் பண்ண போகிறேன். நான் மீட் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் இண்டஸ்ட்ரி ஒரே க்ரௌடு தான் இருந்தது. நான் அப்படியே கூட்டத்துலேருந்து ஒருத்தனை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அங்கே ராம் சார் நின்றுட்டு இருந்தார். அந்த விஷுவல் மட்டும் என்னால் மறக்கவே முடியல. அப்படியே பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்தார். அவர் யாருமே டிஸ்டர்ப் பண்ணல, போலீஸ் யாருமே வந்து கிளம்புங்க அப்படின்னு கூட சொல்லலை. ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தார். அதை நான் தூரத்தில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவர் கூட நமக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும்னு பார்த்தா அப்படி கிடையாது. அவர் கூட வேலை செஞ்ச எல்லாருமே அதை வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஈவன் இப்போ ஒரு ப்ரோக்ராமில் வந்து ரஹ்மான் சார் வந்து அவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்காரு. நாமத்துமா சாரோட ஒரு ஒர்க் பண்ணதும் அவரோட பாட்டை பற்றியும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து இன்றைக்கி அவரை மிஸ் பண்ணுறோம். ரொம்ப உச்சம் தொட்டாச்சு போதும், இங்கே வந்து கவிதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மேலுலகத்தில் அவரை கூப்பிட்டுட்டாங்க. அந்த ஒரு இடம்தான் ரொம்ப இன்னும் நிறைய சாதனைகள் செய்ய வேண்டிய ஒரு இளைஞன். அவ்வளவு பொட்டன்ஷியல் உள்ள பையன், இன்னும் பெரிய சாதனைகளுக்கு தகுதி உடையவன், ஒரு கம்பீரமானவன், தனது சுய சிந்தனை, தனி கருத்துகள் இவ்வளவும் வச்சிருந்த ஒரு நல்ல கவிஞன், நல்ல பாடலாசிரியன். கொஞ்சம் அந்த அவசரமாக அவருடைய வாழ்க்கை முடிந்ததுன்றது தான் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஆனால் அவருடைய புகழ் அப்படின்றது நிச்சயமாக நிலைத்து நிற்கும். கவிதை உலகத்திலையும் சரி, திரை உலகத்திலையும் சரி. அந்த அவருடைய இடம் தமிழ் திரை வரலாறு அப்படின்ற ஒன்று எழுதும் பொழுது நிச்சயமாக அவருக்குன்னு ஒரு பக்கம் இருக்கிறது. அந்த பக்கம் அப்படின்றது தனித்துவமான ஒரு பக்கம்.